எம்மா நீ இருக்கே நீ ஃபீல் பண்ண விட மாட்டா. என் மனசே புரிஞ்சுக்கிட மாட்டா. சாமிமா அம்மையும் காதலுக்கு சப்போர்ட் செய்யதாம்மா செஞ்சேன். ஆனா அதுதான் எதுவுமே சரிப்பட்டு வரலல்ல. சேகர் தம்பி உன்னைய விரும்பவே இல்ல. சேகர் என்னைய லவ் பண்ணலன்னு உனக்கு தெரியுமா? இல்லம்மா நான் எப்ப கேட்டாலும் சேகர் தம்பிய நீயும் காதல சொல்லிக்கிடலன்னு சொல்லுவாள்ல. அதாம்மா அம்மா சொல்லியே. என்னன்னு
என் மனசுல இருக்கதெல்லாம் நான் சொல்லி குமுறணும். அதுக்கு அவிய வீட்டுக்கு போனா வேலைக்கே ஆகாது. சேகர வானரடியில் பார்க்க கூட விட மாட்டாவே. எதுக்கு இங்க வந்தா ஏன் வந்தான்னு யாசுவாவே. அவிய வீட்டுக்கு போனா சரிப்பட்டு வராது. பேசாம சேகருக்கு போன் போட்டு வழக்கமா வர இடத்துக்கு வான்னு சொல்லிட வேண்டியதுதான். அதுதான் கரெக்டா இருக்கும். ஹலோ சேகர், எங்க இருக்க சேகர்? சாமி, நான் வீட்ல தான் இருக்கேன். அப்படியா? நான் வீட்டுக்கு வரலாம்னு தான் நினைச்சனால என்னால வர முடியல. நீ கொஞ்சம் நம்ம எப்பயும் மீட் பண்ற இடத்துக்கு உடனே வர்றியா? அங்கயா? ஏய் சாமி, நீ வா சேகர், நான் சொல்றேன். சாமி, ஏதாவது போன்ல சொல்லேன். சேகர், கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க சேகர். போன்ல சொல்றதுக்கு இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்ல சேகர். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நீ தயவு செஞ்சு கொஞ்சம் நேர்ல வாயா, உன்கிட்ட பேசணும். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை நேர்ல தான் சொல்லவும் முடியும். கேட்டாமி, ஒரு 5 மினிட்ஸ் அங்க வந்துறேன். சாரி சேகர், உடனே வா. உன்கிட்ட இன்னைக்கு பேசியே ஆகணும். நான் போனை வைக்கிறேன். சேகர் வாரேன்னு சொல்லிட்டான். அவன் வந்த உடனே என் மனசுல இருக்கத எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிடணும். என்ன சாமி இங்க நின்னுட்டு இருக்கா? சாவ், ஜோசப், நீங்களா? ஆமா சாவ். ஐ அம் வெரி சாரி சாவ். சாரியா? ஆமா சாவ், எனக்கு புரியுது. நான் கேட்ட சாரி உன் மனசுல ஏற்பட்ட காயத்தை ஆத்தாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ தவிர என்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்ல சாவ். ஐ அம் ரியலி வெரி சாரி சாவ். எதுக்கு ஜோசப்? போங்க சாவ், போங்க. நீ மேல மேல இப்படி பேசி என்னை கஷ்டப்படுத்தாத சாவ். இல்ல
ரொம்ப